கேஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட் நான் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூர்யா வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி அத்தான் சார் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவையும் எங்கள் பாட்டியும் வந்து இந்த மாதிரி மாதையம்மா வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ரூம் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியணும் சொல்லி கேட்கும்போது ஆமாம் அத்தான் சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவாள். ஏன்னா இந்த மாதிரி மாதவி மேடம் வந்திருக்காங்களாம், அவங்க வந்து இப்போ ஏற்கனவே இருந்து நீங்கள் கொடுத்த ரூமில் வந்து அவங்கள ஸ்டே பண்ண வச்சுட்டு மாதவியம்மா வந்து என்ன எங்கள் அப்பாவையும் பாட்டியும் வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கே இருக்க அந்த மாதவின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து டென்ஷனில் போகிறான். டென்ஷனில் போனோடனே இந்த மாதிரி சுந்தரவல்லி வெளியே தான் உட்காந்துருக்கு, என்னடா பிரச்சனை சொல்லி இந்த மாதிரி கேட்குறா. அப்போ வந்து இந்த மாதிரி சூர்யா சொல்கிறான், யாரை கேட்டு வந்து நந்தினியோட பாட்டியவும் நந்தினியோட அப்பா வந்து வெளியே போக சொன்னீங்க, நான் தான் உங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தேன், அந்த ரூம் அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து வெளியே இது பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே இது ஏன் வீடுறா, நான் என்ன வேணா பண்ணுவேன், அதுக்கு நீ யாரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் சூர்யா. சுந்தரவல்லி இந்த மாதிரி சொன்னோன்னே அது சூர்யா வந்து சொல்கிறான், ஓ அந்தளவுக்கு தைரியமாக போச்சா, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதவி உள்ளே இருப்பாளா, மாதவியை போயிட்டு வெளியே வாடின்னு சொல்லி கூப்பிட்றான். அதோட வந்து மரியாதை மட்டும் வாடி போடின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் வெளியே வருவான். என்ன சார் ரவுடி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதவி வந்து வெளியே வந்து நிற்பா. வெளியே வந்து நிற்கணும், என்னடி நல்லவ மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கே, அவங்க சொன்னால் உடனே வந்து இந்த ரூமில் வந்து படுத்துருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். நீ எப்படி வந்து அவள் சொல்லி போய் இது பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான். எனக்கு வந்து ஏன் சுந்தரவல்லி மேடம் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, ஓ அவங்க கொடுத்தாங்கன்னா உனக்கு எங்கே போச்சு அறிவுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினோடனே சூர்யா வந்து ரொம்ப திட்டிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு வந்து சுந்தரவல்லி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டு நிறுத்துறா விட்டா ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கே தான் இருப்பா மாதவி, நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிட்டான்னு சொன்னோடனே அப்படியா பாப்பா இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் பாட்டி வாங்க நம்ம மாடிக்கு போகலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாடியை கூட்டிகிட்டு போயிடுவான். இதுக்கு தான் மேடம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவல்லி மேடம்கிட்ட வந்து மாதவி சொல்லிட்டு இருப்பேன், நான் வரலன்னு கேட்டிங்களா, இப்போ பார்த்தீங்களா அவர் எப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோன்னே அவன் அப்படி தான், நீ எதுக்கு அவனை பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்காதுன்னு சொல்லும்போது எப்படி மேடம் அவர் வந்தார் ரவுடி மாதிரி கத்திரிட்டு அவர் படுக்கில் போகிறாரு, எப்படி மனசில் வச்சுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன், நான் ஹாஸ்டலில் இருக்கிறேன்னு சொன்னீங்க தான் கேட்காம இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வர பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னேன். இது நீ எதுவும் கவலைப்படாத மாதிரி நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு, நான் வந்து அவங்க அப்பா வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நீ என்னவோ பண்ணுங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிடுவா. நீங்கள் ஏதோ பண்ணுங்க மேடம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதவி வந்து அவர் ரூமில் போய் வந்து படுத்து கிடப்பா. படுத்து கிடந்துட்டு வந்து இப்படி ஆயிடுச்சு ரொம்ப தான் ஓவரா பண்ணுறான் அந்த சூர்யா, அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. எப்படின்னா அதை இப்படியே விட்டனா ரொம்ப பண்ணுறான் அவனே, இவனுக்கு ஒரு இது பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இது ஒரு பக்கம் போக இந்த மாதிரி அருணாச்சலம் இருக்காருல, அருணாச்சலம் வந்து போய் லாயரை பார்த்துட்டு வராரு. அப்படின்னா இந்த மாதிரி லாயர் வந்து இந்த மாதிரி கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க, நான் நந்தினி விஷயம் நான் உங்கள் ஃபேமிலி மேட்டர்னு சொல்லிட்டு அதோட சரின்னு சொல்லிட்டு லாயரை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த கம்பெனி விஷயமாக பார்க்க போயிருப்பார். இந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கம்பெனி விஷயமாகவும் லாயர் போய் பார்த்துட்டு அவர் பொறுமையாக தான் வந்துகிட்டு இருப்பார். வந்தோடனே இந்த மாதிரி சொல்லுவாங்க, எப்படின்னா சுந்தரடி சொல்லுவா, நீங்கள் பாசமாக வச்சுருப்பீங்களா அந்த தோட்டக்கரை அவன் என்ன தெரியுமா பண்ணா இன்னைக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணா நந்தினி என்ன பண்ணா, எதுக்கு நீ நந்தினி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் அவன் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்ல போகிறான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். இந்த மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ண முதல்ல வந்து அதை சொல்லுன்னு சொன்னோன்னே என்ன பண்ணணும் அவன் என்ன தெரியுமா பண்ணா, இந்த மாதிரி நான் மாதவியை வந்து ஸ்டே பண்ண வச்சுருந்தேன் ஏற்கனவே. இந்த அவளோட அப்பாவும் அந்த பாட்டியும் இருப்பாள், அந்த ரூமை வந்து வெளியே போக சொல்லிட்டு அந்த ரூமில் மாதவியை வச்சு தப்பான்னு சொல்லி கேட்கும். யார் கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ண, ஏற்கனவே அவங்க இருக்காங்க தெரிஞ்சு வேறு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியது, நான் எதுக்கு முதல்ல நீ அவங்களை வெளியே போக சொன்னேன்னு சொல்லும்போது என்னங்க நீங்களும் அவளே மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க சார், அதுக்கு நந்தினி என்ன சொன்னான்னு சொல்லும்போது இந்த மாதிரி நந்தினி வந்து மாதவியை வந்து கெஸ்ட்டோட லிமிட்டில் இருந்துக்குங்க, லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க, அந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக தானே சொல்லியிருக்கான்னு சொன்னேன். என்னங்க நீங்கள் அவள் வந்து நம்ம கெஸ்ட்டை அவமானப்படுத்தியிருக்கா, நீங்கள் தானே கரெக்டாக தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதானே உங்களுக்கும் உங்கள் பையனுக்கு வந்து அவளை தூக்கி வச்சு இது பண்ணாட்டா உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்காதுல்ல, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ, ஒன்று பெத்த பொண்ணை காணாத எதோடு நீ எதை முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அப்படி தாங்க நான் பேசுவேன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வருது. அதை வந்து மாதவி பார்த்துட்டு வந்து நல்லா சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அது வந்து மாதவி வந்து இதை பார்த்துட்டு அப்பா எனக்கு சும்மா இருங்கப்பான்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் வாங்க ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அருணாச்சலம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பார். முடிச்சுட்டு இருக்கும்போது சூர்யா வந்துடுவான். சூர்யா வந்தோடனே டேட் என்ன டாடான்னு சொல்லும்போது எல்லாம் உங்கள் அம்மா தாண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதுக்கு இடத்துல நந்தினி மேலேயே பழிய போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே டேட் அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு வந்து நந்தினியை பற்றி பேசலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும்டா இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே டேட் இப்போ என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இன்னும் ஃபீல் பண்ணலடா, எனக்கு என்னன்னா நந்தினி நினச்சி தான் கவலையாக இருக்குது, எதுக்கு தான் நந்தினிக்கு வந்து அடிமல் அடியாக அந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த சூர்யா வந்து எதுக்கு நீங்கள் இது பண்ண வேண்டாம், நான் கூடிய சீக்கிரம் வந்து சுரேகாவை கண்டுபிடிச்சிருவேன், இந்த பிரச்சனை இருந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முதல்ல அதை பண்ணுறா நீ, அந்த பிரச்சனையில் தானே ரொம்ப சுந்தரவல்லி வந்து ரொம்ப நந்தினி மேலே பழிய போட்டுகிட்டே இருக்கான். அந்த சுரேகாவை வந்து எவன் கடுதுனானோ அது அப்படின்னா அவனை வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டோம்னா நந்தினி மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா இவன் இந்த சுந்தர
சுந்தரவழி வந்து நம்ம வந்து கேட்கலாம், இப்போ சொல்லு யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயாச்சும் சுந்தரவழி திருந்துறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு, ஆமாடா நம்ம கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சுரேகாவை கண்டுபிடிச்சி நிறுத்துறேன் டாட். அது மட்டும் இல்லை டாட், நீங்கள் வந்து லாயரை பார்க்க போனீங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது, பார்த்துட்டு வந்துட்டேன். எப்படின்னா இந்த மாதிரி கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, 1 வீக்கில் வந்து கண்டுபிடிச்சி தரேன் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே, 1 வீக்கா இல்லை 2 வீக்ஸ்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் 2 வீக்ஸ் தான் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே டாட், போலீஸ் நல்லா தேடுதில்ல, அது போதும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதோட இந்த நியூஸ் வந்து மாதவிக்கு தெரிஞ்சோடனே மாதவி என்ன தெரியும் பண்ணுவோம், மாதவி வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் கால் மாதவி கௌஷிக்கு ரஞ்சித் மூலம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கௌஷிக்கிட்டையும் ரஞ்சித்டையும் இந்த மாதிரி மாதவி சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன், நீ சொன்னலடா எப்படி பேசி நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு நுழைஞ்சிட்டேன். அது எப்படின்னா லக்கு, அவளாவே என்னை வந்து அவள் வீட்டில் இருக்க வச்சிட்டா, நம்ம எந்த பிளானும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் வந்து அவளை வந்து பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சூப்பர் சூப்பர் மாதைன்னு சொல்லிட்டு கௌஷிக் பாராட்டிகிட்டு இருப்பான். கௌஷிக்கும் நான் ரஞ்சித்தும் அப்படி இப்போ நீ என்ன பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக. அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தரவழி வந்து இப்போ கோர்ட்டில் ஏதோ மனு கொடுத்துருக்காங்களாமே, அதை வச்சு போலீஸ் வந்து 2 வீக்ஸில் வந்து சுரேகா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா போலீஸும் எல்லாம் தேடுவாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கேர்ஃபுல்லாக தானே இருந்திருக்கேன், எல்லா எவிடன்ஸையும் நம்ம அழிச்சிட்டு தானே வந்திருக்கோம்னு சொல்லும்போது, இல்லை அப்படி இல்லை, ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் நம்ம விட்டுருப்போம், அதை வந்து சூர்யா பையன் ஏதாச்சும் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடும், நல்லா டீட்டெயிலாக யோசித்து நம்ம கரெக்டாக தெளிவாக கிளியராக வேலை பார்க்கணும். ஓகேவா, நான் என்ன வேலை பார்க்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி டைம் முடிஞ்சிட்டு சொல்லிட்டு ஃபோனை கொடுங்க சார், யாராச்சும் வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கான்ஸ்டபிள் அந்த ஜெயிலுக்கு வெளியே இருப்பலாம் வந்து கேட்டோன்னே சரின்னு சொல்லி கொடுத்தோன்னே, சரி ஓகே நான் அப்புறம் பார்க்குறேன் பாய்ன்னு சொல்லிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. வச்சுட்டு சரி வெளியே ஒரு அட்டண்டன்ஸை போடுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியே போய் பேசுகிறான். மாதவி வந்து வெளியே போனோடனே சூர்யா பார்க்குறான். சூர்யா பார்த்துட்டு எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் இருக்குன்னு பார்க்குறேன்னு சொல்லி சைகையில் இந்த மாதிரி எதுக்காக மொழியில் பேசிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். அவர் வந்து என்ன தான் பேசுகிறான் நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தர மேடம் அவர் என்ன தான் பேசுகிறாரு, நான் இங்கே இருக்கிறது அவர் பிடிக்கல சூர்யா சாருக்கு, நான் கிளம்பிடுறேன் மேடம் சொல்லும்போது, நீ எதே கிளம்பணும் மற்றவங்களுக்காகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தர வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். அவர் சூர்யா வந்து பட்டவங்களுக்கு புரியவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, புரியாதவங்களுக்கு எப்போ தான் புரியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன தான் சொல்கிறான் தெரியும் மாதவி, எனக்கு கொஞ்சம் அமைதியாக என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நந்தினி கூப்பிட்ற மாதிரி, நந்தினி இங்கே வான்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு காஃபி மட்டும் போட்டுட்டு வா, ஒரு காஃபி தான் மித்தலாம் போடாதான்னு சொன்னோன்னே சரி அத்தை ஒரு காஃபி போட்டு வந்து இந்த மாதிரி சூரியோட கொடுக்குறா. சூரியோட வந்து குடிச்சிட்டு, ஆஹா இந்த உலகத்தில் இந்த மாதிரி காஃபி நான் குடிச்சதே கிடையாது, எவ்வளோ டேஸ்டி, என் பொண்டாட்டி கைப்பக்குவம் கைப்பக்குவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன மேடம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இவருன்னு சொல்லும்போது, அவன் அப்படி தான் பேசுவான், அப்போது கண்டுக்காத மாதிரி எதுன்னு சொன்னீங்க. அதோட ஷார்ப் வந்துட்டு, என்ன மாப்பிள்ள என்ன காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது போலன்னு சொன்னோன்னே, ஆமாம் ஷார்ப்பு இந்த உலகத்தில் இந்த மாதிரி காஃபி நான் குடிச்சது இல்லை, வேணுமான்னு சொல்லும்போது, குடும்பமாப்பிள்ளன்னு சொல்லும்போது உனக்குலாம் தர முடியாது, என் பொண்டாட்டி எனக்காக கஷ்டப்பட்டு போட்டுருக்கான்னு சொல்லிட்டு மாதிரி குடிக்கும். அதே தங்கச்சிமா எனக்கு ஒரு காஃபி போட்டு தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த போட்டு தரேன்னு சொல்லும்போது டப்புன்னு மாதை வந்து, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா, எதுக்கு கண்டவங்கள்ட்டெல்லாம் காஃபி போட்டு கட்டிட்டுருங்க, நான் போட்டு தரேங்கன்னு சொல்லும்போது, ஏமா அவனுக்கு முதல்ல சமைக்க தெரியுமாவான்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தி விட்டுன்னு சிரிப்பான் சூர்யா. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை, see you.